தஞ்சையிலிருந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹுசேன் நேரலையில் இணைந்திருக்கிறார். ஹுசேன், தஞ்சையில ஏற்கனவே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது பற்றி நம்ம பேசணும். சிறப்பு திருப்பலி இப்ப முடிஞ்சிருச்சா? சிறப்பு பிரார்த்தனைகளும் முடிஞ்சு வருதா? இதுக்கு அடுத்தடுத்து ஏதேனும் நிகழ்ச்சிகள் அந்த தேவாலயத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன இருக்கு? அங்க வரக்கூடிய மக்கள் என்னென்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் இன்றும் நாளையும் ஈடுபட இருக்கிறதா சொல்றாங்க? அதாவது பிரியதர்ஷினி, சற்று நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், நமது உலகம் முழுவதும் கிறிஸ்து பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் இந்த பண்டிகை வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இயேசுநாதரின் சொரூபம் தற்பொழுது வைத்து திருப்பலியானது நடைபெற்று வருகிறது. நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான சிறுவர்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவருமே இங்க கூடியிருக்கிறார்கள். திருப்பணியில் கலந்து கொண்டிருக்கிறார். நம்ம நேரடியாக பார்க்க முடியாது, ஒளிபர டேட் காமிச்சிட்டு இருக்காரு. இதே போன்ற அவங்க சொல்லக்கூடிய வேதங்கள் வாக்குகளையும் தற்பொழுது ஒருவராக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒரு சிறுவர்கள் ஏராளமானவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஆமா, நீங்க எங்கேன்னு வரீங்க? இப்ப கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி கொண்டாடினீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். நான் தஞ்சாவூர். இங்க நான் கிறிஸ்து பிறப்புக்காக வந்திருக்கேன். அவங்க மனுஷனா இங்க உலகத்திற்கு காப்பாத்துறதுக்காக பிறந்திருக்காங்க. அவங்கள பாக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். நீங்க யாரோட வந்தீங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறதுக்கு? எப்படி இருக்கு? இங்க யார் யாரெல்லாம் பாத்தீங்க? ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்களா, என்னன்னு சொல்லுங்க. கடவுள் தன் மக்கள் மத்தியில் கூடாரம் அமைத்து குடியிருந்தார். மக்கள் தாங்கள் வாழ கூடாரங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார், வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கிறார். மறைக்கல்வி ஆசிரியர்களோட வந்தேன். மக்கள் மத்தியில் குடியிருந்தார். அந்த வார்த்தையான சிறுவர்களும் தங்களோட பேரண்ட்ஸோட வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, கிறிஸ்துமஸ் பண்டிகை இங்க கொண்டாடுறீங்களா, எப்படி ஃபீல் பண்றீங்க? அம்மா அப்பாவோட வந்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தஞ்சாவூர் தானா, வெளியூரா, என்னன்னு சொல்லுங்க. எங்க சொந்த ஊரே தஞ்சாவூர் தான். நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதே ஹாப்பியா இருக்கிறது. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் அட்வான்ஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள். ஆமா, நீங்க குடும்பத்தோட வந்திருக்கீங்க. இங்க கிறிஸ்துமஸ் எல்லாம் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க, என்ன ஏது? இப்ப கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன செய்ய போறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்களேன். எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க வருஷம் நாங்க கிறிஸ்துமஸ் ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம். கிறிஸ்து பிறந்தா எங்க வாழ்க்கையிலே அவர் ரொம்ப மீட்பை கொடுத்திருக்காரு. அதனால ரொம்ப சந்தோஷமா இதை நாங்க எப்பவுமே கொண்டாடுவோம். நல்லா ஸ்வீட்டு, பிரியாணி செஞ்சு நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். இங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க. அந்த சிறுவர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க ஃபேமிலியோட. அவங்கள்ட்ட கேட்போம். தம்பிங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? கிறிஸ்துமஸ் கொண்டாடினீங்களா, என்ன கலந்துக்கிட்டீங்களா, என்ன பாத்தீங்க? குடில் செஞ்சேன். அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சேன். ஏசப்பாவை பாக்குறதுக்கு போனேன். பாத்தீங்கன்னா இந்த சிறுவர்கள், பெண்கள், அதே போல குடும்பத்தோட கிறிஸ்துமஸ் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். நம்ம நேரடியாவே பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சிறுமி நம்மள்ட்ட தான் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிப்பதாக தெரிவிக்கிறார். அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, நீ எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடினீங்களா, என்ன ஏது சொல்லுங்க. எப்படி கொண்டாட போறீங்க நாளைக்கு? தெரியல. நாளைக்கு எப்படி கொண்டாட போறோம்னு தெரியல. அந்த குழந்தை பேச வந்தாங்க. பட் அவங்க மைக்க பார்த்தோன்னே என்ன பேசுறதுன்னு தெரியல. தற்பொழுது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி சுமார் 178 ஆண்டுகள் பழமையான கிறிஸ்தவ பேலாயத்தில் ஒன்று கூடி தற்பொழுது இங்க ஒன்று கூடி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம மகிழ்ச்சியை அவங்க வெளிப்படுத்தினாங்க. நம்ம நேரடியாவே பார்த்தோம். இதே போலதான் நாளைய தினமும் இங்கே கொண்டாடப்பட இருப்பதாகவும், நாளை விடுமுறை என்பதால் தொடர்ந்து நண்பர்களுடனும் தங்கள் வீட்டில் உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக கொண்டாட இருப்பதாகவும் தெரிவித்ததை நம்ம நேரடியாக பார்த்தோம். பிரியதர்ஷினி, தஞ்சையில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல மக்கள் எப்படியெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மக்களை விட மழலை பேச்சுல
மழலைகள் வந்து குறிப்பிடும்போது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னே குறிப்பிடலாம். அவங்களோட கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் சொன்னாங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹுசேன். அடுத்ததாக கோவையிலிருந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரவீன். ஏற்கனவே பிரவீன் நம்ம பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க திருப்பலி, சிறப்பு பிரார்த்தனை இதெல்லாம் உலக நன்மையை வேண்டி வந்து நடக்குது அப்படின்னு. இப்ப வந்து இயேசு கிறிஸ்து பிறப்போட அந்த நிகழ்வுகளை வந்து காட்சிப்படுத்துறது அப்படிங்கிறது ஏதேனும் அந்த திட்டம் இருக்காங்க? அது குறித்த விவரத்தை சொல்லுங்க. பிரியதர்ஷினி, நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு பழமை வாய்ந்த புனித மைக்கேல் தேவாலயத்தில் சரியாக 12 மணிக்கு மறைமாவட்ட ஆயர் தாமஸ் ஆக்வினஸ் இயேசு பிறப்பை அறிவித்தார். மேடையிலிருந்து குழந்தை இயேசுவை எடுத்து அனைவரிடமும் காட்டி பிறப்பை அறிவித்த அவர் பிறகு அது சிறிய ஊர்வலமாக தேவாலயத்திற்குள்ளே எடுத்து வந்து அந்த குடிலில் அமைத்து இயேசு பிறப்பை முழுமையாக அறிவித்து அதற்கான சிறப்பு பிரார்த்தனைகளை தொடங்கி வைத்தார். தற்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இயேசு பிறப்பு அறிவிக்கப்பட்டதற்கு பின்பாக நடந்து வரும் இந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் உள்ளம் முருக அனைவரும் தங்களது பிரார்த்தனைகளை வேண்டி வருகின்றனர். தேவாலயத்திற்கு உள்ளே ஒரு 1000 பேர் குவிந்திருக்கிறார்கள் என்றால் தேவாலயத்திற்கு வெளியேயும் ஒளிப்பதிவாளர் தீபன் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். வெளியேயும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்து தங்களது பிரார்த்தனைகளை இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பிரார்த்தனையை வைத்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் ஒவ்வொரு நகரிலுமே பார்த்தோம் என்றால் வண்ணமயமாக திரும்பும் இடங்களில் எல்லாம் தேவாலயம் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளிலும் சிறப்பு வண்ண விளக்குகளால் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வண்ண விளக்குகள் இந்த அலங்காரங்களுக்கு கூடுதல் சுவை சேர்க்கும் விதமாக ஒருவரும் தேவாலயத்துக்கு வரவர்கள் புத்தாடை உடுத்தி குழந்தைகளுடன் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அணிகிற அந்த தொப்பியெல்லாம் அணிஞ்சு வண்ணமயமாக ஒரு இடமுமே வித்தியாசமான ஒரு காட்சிகளுடன் கோலாகலமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு இந்த சிறப்பு பிரார்த்தனையாக செல்லும் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றனர். காட்சிகளிலே பார்க்க முடிகிறது. கொட்டும் பணி என்றாலும் அனைவரும் வெளியே இருந்தும் காத்திருந்து தங்களது பிரார்த்தனைகளை சிறப்பு இந்த திருப்பலியில் செய்து வருகின்றனர். உள்ளே தேவாலயத்திற்குள்ளே தாமஸ் ஆக்வினஸ் மறைமாட்ட ஆயர் இயேசு பிறந்த அந்த வரலாறை ஒவ்வொன்றாக கூறி வருகிறார். அதற்கான இடையிடையே ஒவ்வொரு சிறப்பு பாடல்களும் பாடப்பட்டு வருகின்றன. இன்னும் ஒரு மணி நேரம் நீளக்கூடிய இந்த சிறப்பு திருப்பலி சற்று நேரத்தில் முடியும் என சொல்லப்படுகிறது. பிரியதர்ஷினி, சிறப்பு திருப்பலியில் ஏராளமான மக்கள் பங்கேற்றிருக்காங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு பிரார்த்தனைக்காக ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, அங்க சிறப்பு பிரார்த்தனை நடந்து வருது, அங்க ஏராளமான மக்களும் பங்கேற்றிருக்காங்க. அவங்க என்னென்ன கொண்டாட்டங்கள்ல ஈடுபட போறதா சொல்றாங்க? அங்க என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குங்கிறத குறிப்பிடுங்க. நிச்சயமாக தமிழகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா ஆனது ஒவ்வொரு நகரத்திலும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் உள்ள புனித ஜெபமாலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்று வருகிறது. உலக நன்மை பெற வேண்டியும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் பிரார்த்தனையான நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஜெபமாலை விழாவிற்கு சிறியவர்கள் பெரியவர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது ஆலயத்தின் உள்ளே பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. ஒருவருக்கு ஒருவர் தற்போது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தற்போது பரிமாறிக்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதிகளான மேல்நாரையப்பட்டூர், சின்ன சேலம், கச்சிராயபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள ஆலயங்களிலும் தற்போது சிறப்பு பிரார்த்தனை, சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக இந்த இயேசு பிறப்பு குறித்தான காட்சிகள் மற்றும் இதர இதுகள் எல்லாம் அதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் மற்றபடி மக்கள் அவர்களுக்கான வாழ்த்து பரிமாற்றம் நடப்பதற்கான இடமும் தற்போது தயாராகி வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் உள்ள CSI தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம். சுமன், இந்த பேராலயத்தோட சிறப்புகள் என்ன? கிறிஸ்துமஸ் விழாவில் என்னென்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் ஈடுபடுத்தப்படுது அப்படிங்கறத குறிப்பிடுங்க. ஸ்ரீதர்ஷினி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை களக்கட்டு தொடங்கியது. மாவட்டம் முழுவதும் உள்ள தேவாலயங்கள் மின்னொலியில் ஜெபிக்கும் நிலையில பொதுமக்களும் தேவாலயங்களை பார்வையிட்டு வருகின்றனர். தொடர்ந்து நார்வல் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அழகியமண்ண பகுதியில் அமைந்துள்ள CSI தேவாலயத்தின் முன்பு லேசர் மின்னொலிக்கால் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் மின்னொலியில் ஜெபிக்கும் அந்த தேவாலயத்தை பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பை ஒட்டி தேவாலயத்தில் நடைபெறும் சிறப்பு பிரார்த்தனைக்கு வருகை தந்துள்ள கிறிஸ்தவர்கள் தேவாலய அலங்காரங்களை பார்வையிட்டு ரசித்து வருகின்றனர். மேலும் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.
நிச்சயமா அங்க என்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, மக்கள் என்னென்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு வராங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இன்னைக்கு சிறப்பு திருப்பலி நடக்கும், நாளை அவங்களோட கொண்டாட்டத்திற்கான ஈடுபாடு, நாளை என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கறத மக்கள் சொன்னாங்களா? அது குறித்து குறிப்பிட முடியுமா? காலையில வந்து மீண்டும் தேவாலயத்துக்கு வந்து தேவாலயத்துக்கு வந்து அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏராளமான குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குடில்களை பார்வையிடுவதற்கும் மற்றும் வாழ்த்துக்களை அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள். அதே போல ஆலயத்துல மட்டும் இல்லாம வீடுகள்லயும் வந்து குடில் அமைக்கிறது, கிறிஸ்துமஸ் மரம் வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கன்னியாகுமரியிலயும் இருந்ததா? அப்படியான வீடுகளை வந்து பார்க்க முடிஞ்சதா? கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்ட பொழுதிலே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக வீடுகள் முழுவதும் வந்து ஸ்டார்கள் போட்டு அதாவது மின்விளக்க அலங்கரித்து ஒரு மாதத்துக்கு முன்பாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்து கொண்டாடுவீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகளில் வந்து வீடுகளில் ஸ்டார் போட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றன. டிசம்பர் மாதம் அப்படின்னாலே வந்து கிறிஸ்துமஸ் விழா வந்து களை கட்ட தொடங்கி இருக்கும். தேவாலயங்கள்ல வந்து கிறிஸ்துவ பிறப்பு நிகழ்வு அப்படிங்கிறது காட்சிப்படுத்தப்படும். பெரும்பாலான பள்ளிகள்ல கூட அதை வந்து நாடகம் வாயிலா வந்து காட்சிப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதேனும் நடந்ததா மாவட்டத்துல? மாவட்டத்தில் இதுவரை அந்த மாதிரி நிகழ்வு எதுவும் நடைபெறவில்லை. நாளை கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நாளை குளச்சல் பகுதிகளில் வந்து மீனவர்கள் வந்து தங்களுடைய விசைப்படகுகள் எடுத்து கடலுக்கு சென்று கேக் வெட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள். அந்த மாதிரி நிகழ்வுகள் நாளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டி இருக்கு. மக்கள் என்னென்ன மாதிரியான கொண்டாட்டங்கள் எல்லாம் ஈடுபட்டு வராங்க கன்னியாகுமரியில அப்படின்னு குறிப்பிட்டதற்கு நன்றி.